இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதான சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போறது தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தம்பி விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? எங்க தூக்கு சட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களா, கொடுக்க கூடாதுன்னு மறிச்சு பிரைஸ் கார்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டானாமா. என்னன்னு எங்கேயோ எவனோ இருக்க பக்கத்து ஊர்ல கொடுத்துட்டு இருந்தாங்க தூக்கு சட்டி. சரி, ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் பார்த்து கொடுத்துட்டு இருந்தான். நான் தான் அந்த எவனோ வருவேன் கிடையாது, நான் தான் அவன். அங்கேயே போய் அவங்கள புடிச்சு பிளேயிங் ஸ்குவாடுக்கு போன் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்க இந்த இடத்துல கொடுக்காம எல்லாத்தையும் மாட்டி பொடி நடையா நடந்து வந்துருக்கேன். எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவனுக்கு. நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு தூக்கு சட்டியை பார்த்தோன்னே ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சிட்டேன். பாத்தீங்களா பிச்சை ராஸ்கல். நீதான் தடுத்ததா? எதுக்கு தடுத்த? கேட்டா எங்க ஊர்க்காரன் பார்த்தா மனுஷனா தெரியல எனக்கு. எங்க ஊர்க்காரன் மனுஷன் கிடையாது. கேட்டா பக்கத்து ஊர்ல வாங்கியிருக்காங்க, அது பக்கத்துல கொடுத்துருக்காங்க. கேட்டா பக்கத்து வீடு வரைக்கும் கொடுத்துட்டு போயிருக்காங்களா. இப்ப எங்களுக்கு வரலாம் மனசு பொக்குன்னு போகுது எங்களுக்குலாம். நாங்க ஏமாந்து போக மாட்டோம். ஏமாந்து போறீங்களா? ஆமா. என்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு ஓசில தூக்கு சட்டி தராங்கன்னு சொன்னாங்களாடா. தருவாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. குவாலிட்டியா இருந்துச்சா? அப்ப தூக்கு சட்டி தான் முக்கியமா? ஆட்சி முக்கியம் இல்லையா? ஆட்சி போதுடா. தூக்கு சட்டி எங்களுக்கு முக்கியம். தூக்கு சட்டி வாங்க போறோம், நாங்க வாங்கிட்டு எங்களுக்கு யாரும். சினிமாவுல எல்லாம் இந்த மாதிரி சீன் வந்துச்சுன்னா பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப கோவமா வந்து நல்லா கேளுங்க தம்பி, இப்படியே பொருளை கொடுத்து கொடுத்து தான் நாட்டை நாசமாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி நீங்க சொல்ல மாட்டீங்களா? அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்றாரு செய்யறாங்க. நாங்க ஏன்டா செய்யணும்? நாங்க பொதுமக்கள், நாங்க வந்து பொக்கு போத மனசுகளுக்கு. இப்படி ஒரு ஜனநாயகத்தை தூக்கு சட்டியை வச்சு அழிக்கிறீங்களே, உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? நீ குடுக்கலையா? நீ இப்ப குடுக்கல. இவன் குடுக்கலங்கறனால அவன் குடுக்க வேண்டிய தடுக்கறாங்க. ஓசில ஒரு தூக்கு சட்டிடா. ஒரு தூக்கு சட்டி வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? அண்ணா பொண்டாட்டி என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்ன சொல்லுச்சு? அத புறா. அத வேணாங்க, தேவலாத மற்ற. இப்போ நீ தூக்கு சட்டி நீ வரணும்டா. அப்ப தூக்கு சட்டி இல்ல, சீஸ் பண்ண வச்சிட்டேன். ஆமா, நீ ஏன் தடுக்கற? நீ எந்த கட்சி? இவங்க குடுக்கல, அவங்க குடுக்கறாங்கிறதுக்காக இவன் வந்து இவனு குடுக்கணும்ல. குடுத்தாங்கன்னா அதுக்காக தடுக்கறான் வந்துகிட்டு. ஏன் இப்படி இருக்கீங்க? மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி இந்த மாதிரி ஒரு தூக்கு சட்டி. நீ வீடு எப்படி கட்டனீங்க? வா, நீ வீடு எப்படி தூக்கு சட்டி வந்தா அவனுக்கு போற வீடு தூக்கு சட்டி வந்தா போறாங்க. ஊர்காரங்க கொண்டு வச்சிருக்காங்க. தூக்கு சட்டி எங்க போறீங்க? நம்ம ஊர்காரங்கள கூட்டி வராங்க. என்ன தூக்கு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. தூக்கு சட்டி குடுக்குறாங்க, நமக்கு கொடுக்க மாட்டாங்கறானடா. நாங்க வாங்குறத வாங்கிட்டு எங்களுக்கு யாரா பிடிக்குதா ஓட்ட குத்துவோம்டா. உங்களுக்கு என்னடா அப்ப காக்குறீங்க வந்துகிட்ட? தூக்கு சட்டி வரல போராட்டம் முடிக்க போறது ரோட்ட போய் சொன்னாங்களா. நல்ல தூக்கு சட்டி நல்லா இருக்கா? நம்ம ஊர் தர மாட்டாங்க. என்னடா தூக்கு சட்டி? எங்கடா குடுத்துச்சு? ஆமா, கொடுக்கறத வாங்கிட்டு ஓட்டுவோம். பிடிச்சவங்க போக வேண்டியதுதான். என்ன கிளை இருக்க? கிளை செயலாளர் நீங்க தானே? ஆமா. கிளைன்னு ஷார்ட்டா கூப்பிட்டேனே. யாரோ ஒழுங்கா கூப்பிடலாம். என் பரசு அநியாயத்தை பாத்தீங்களா? என்ன தம்பி? பக்கத்தூர்ல அம்புட்டு பேத்துக்கு ரேஷன் கார்டு பேஸ்ல எல்லாருக்கும் பாத்திரமா. என்ன அநியாயம் நடக்குது? பாருங்க, ஹாட் பாக்ஸ் உள்ள திறந்தா அதுக்குள்ள குட்டி ஹாட் பாக்ஸ், அத திறந்தா அதுக்குள்ள ஒரு குட்டி ஹாட் பாக்ஸ். என்னப்பா சொல்ற? என்னென்னமோ வாங்கி இங்க இருந்து இறக்குறேன். பாரிஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க சென்னையில. ஐயோ, சைனா இருந்து இறக்குறானா என்ன இடம் தெரியல. இப்படியே பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க. இது ஜனநாயக நாடா என்ன இது? இது என்ன இப்படியே போனா எப்படி ஒருத்த மனுஷன் இப்படி வாழ்றாங்க? என்ன பண்றீங்க? நம்ம இல்லன்னு நினைச்சாங்க. ஃபீல்ட்லயே நம்ம இல்ல. நம்ம போய் கூட்டத்தை கூட்டிட்டு போய் இது என்னன்னு கேட்டு வந்துறோம். நம்ம போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நீ எல்லாம் சொல்லிடு. வண்டியில போய் இறங்கணும். போர்ஸா சரியா வரும். உள்ளக்குறமா என்ன நினைச்சிருக்கீங்க? ஏய், பழைய பார்க்க போறீங்கடா. அப்படியா? ஏய், அடல ஐடி கார்டு. கட்சி ஐடி கார்டு. எனக்கு ஹாட் பாக்ஸ் எனக்கு எங்க ரேஷன் கார்டு வாங்கிட்டா. இன்னும் எங்க அப்பா ரேஷன் கார்டு மட்டும் வாங்கலங்க. அத மட்டும் எடுத்து போய் வாங்கிட்டு வந்துறீங்களா? சரி போல போ. ஏங்க உங்க தங்கச்சிக்கு ரெண்டு ரேஷன் கார்டு வாங்கி கொடுங்க. கேட்டிங்களானே? உங்க தங்கச்சிக்கு ரெண்டு ஹாட் பாக்ஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஏமா, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு தானே? அவங்க வீட்ல ரெண்டு இருக்கு வாங்குறாங்க. உனக்கு தேவை அதெல்லாம்? அது எப்படி நான் ரெண்டு வாங்க முடியும்? இப்ப நீ கேன பையன்றனால தானே உனக்கு ஒன்னு கொடுத்து அனுப்பி கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது. கிளவி ரேஷன் கார்டுக்கு ரெண்டு ஹாட் பாக்ஸ் வாங்கிட்டு ஏமா ஏமா இங்கமா நம்ம கட்சி என்னன்னு தெரியுமா? தெரியும். சரி போ. சரி விடுங்க. என்னையா அது நல்லா இருக்குனே. நீ எல்லாம் ஒரு கிளை செயலாளர். உள்கட்சியிலே இருந்துகிட்டு எதிர்கட்சியில இருந்து இப்படி வாங்குறீங்க. என்ன விளங்குதியா? நீ எல்லாம் சும்மா இருப்பா. குடுக்கறது குடுக்குறாங்க, நம்ம இது பண்ணி சும்மா என்ன குடுக்குறாங்க? என்னமா
அண்ணே அக்கா ஹாட் பாக்ஸ் வாங்க போடுமா உங்களை வர சொல்லுச்சுனே. என்ன திடீர்னு ஓடிக்கிட்டு என்னடா இது? தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு கையூட்டாக தூக்குச்சட்டி கொடுக்க சென்ற வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்தனர். எந்த ஊருக்கு போறது தெரியலையே, நம்ம ஊருக்கு வந்தா தெரியலையே, வர வேண்டியதுல வர மாட்டேங்குது, ஒண்ணும் தர மாட்டாங்களே. வாக்காளர்களுக்கு பரிசு பெட்டி, ஐயோ, அதில் சேலை, வேட்டி மற்றும் வாட்ச் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டி பறிமுதல் செய்யப்பட்டது. நம்ம ஊருக்கு ஒண்ணும் தர மாட்டாங்க, எங்கெங்க என்னென்னமோ குடுக்குறாங்களே. நம்ம தொகுதியில மைக்ரோவேவ் அவன் பறிமுதல். மைக்ரோவேவ் அவன்களை மக்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த என்னன்னே தெரியாது, என்னன்னே தெரியலையே. என்ன அங்க பரவல் பண்ணா இங்க பரவல் பண்ணா, நம்ம ஊர்ல என்ன ஊரா என்னது இது? தேர்தலை முன்னிட்டு மக்களுக்கு கொடுக்க வைத்திருந்த 75 இன்ச் 4K HD டிவி பறிமுதல் செய்யப்பட்டது. 75 இன்ச்சா? 4 புட்டாட்டியா? முட்டை கிட்ட ஆம்லெட் போடுறியா? ஆமா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆப்பாய் போடுவா. அது என் வயித்துல போடுங்க பாரு, இங்க போடு வந்துட்டு. என்னங்க இவ்வளவு சூடா இருக்கு? அடுப்பு கூட சூடா இருக்கு. பவுர் எரியுது எனக்கு. அங்க காசு குடுக்கறாங்க புடிக்கறாங்கறாங்க, இங்க பாத்திரம் புடிச்சாங்கறாங்க, அங்க இத புடிச்சாங்கறாங்க, இத புடிச்சாங்கறாங்க. அப்ப இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆமாங்க மாமா எல்லாம் போன் அடிச்சாரு. அவ ஊர்ல வாஷிங் மிஷின் குடுக்குறாங்களா? வாஷிங் மிஷின்லாம் தராங்க. ஆமாங்க. என்னடா அது காசு கொடுத்து வாங்குனதுல ஃப்ரீயா தராங்க, எங்க மூக்கு வந்தா மாட்டாங்க. சரி நான் துவைச்சு போட்டுருக்கேன். அத ஒரு கும்பு மட்டும் கும்மி அலசி போட்டுருங்க வாங்க. ஐயோ வாஷிங் மிஷின் கிடைச்சா நான் வாங்கிருப்பேன். அதே போன் எடுப்போம். ஹலோ, எங்க ஊர்ல எல்லாம் கட்சிக்காரங்க 15,000 ரூபாய் கொடுத்தாங்க. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? நாசமா போலாம் உருப்படாம நாசமா போங்க. வேற தொகுதி மாறணும். நான் இந்த தொகுதி நான் தொகுதியை மாறிக்கிட்டு ஸ்டார் தொகுதியா எங்க பேர் என்ன அங்க செய்ய மாட்டேன். ஏய் ஒரு எரியுது எனக்கு. என்னப்பா நான் ஒன்னு கேள்விப்பட்டேன், என்ன ஊர்ல இது பண்றத நீதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கியா? குடுக்குறது. ஐயோ நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்ல. நான் உன் பயப்படாத. இல்ல நான் பறக்க முடியாது கிடையாது, நான் பொதுமக்கள் தான். நான் இல்லண்ணே இப்பதான் வாங்கிக்கிட்டு அப்படியே போய் போட்டு கொடுத்துறாங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி நீ பார்த்து ஆள் பார்த்து கொடுக்கணும். ஏன்னா நீங்க நீங்க உங்க மூளையை பயன்படுத்த வேண்டிய நேரம் இது. என்ன பண்ணணும், உங்க கட்சிக்குன்னு ஓட்டு போறதுக்கு சிலர் இருப்பாங்க. ஆமா அவன் நீ கொடுத்தாலும் உனக்கு தான் போடுவான், கொடுக்காட்டி உனக்கு தான் போடுவான். கொடுக்கறதே வேஸ்ட். இன்னொருத்தர் இருக்காங்க, நீ கொடுத்தாலும் உனக்கு போட மாட்டான், கொடுக்கலனாலும் உனக்கு போட மாட்டான். ஆமாண்ணே. அவன் எது கட்சிக்காரன் அப்படி பண்ணிட்டாங்கண்ணே. அவன் வேஸ்ட். அவன் என்ன பண்ணு, நீ யாருக்கு தரணும்னா பொதுவா இருப்பாங்க பாரு, பொதுவா இருக்கவங்க போய் அவங்க இங்க போடலாமா அங்க போடலாமா இல்ல புதுசா அவங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கரெக்டா யோசிப்பான். கரெக்ட் வாங்கிட்டோம், இதுக்கு நம்ம இதா கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி போட்டுருவாங்க. நீங்க பார்த்து பண்ணணும். நீங்க கரெக்டா பார்த்து என்ன ஏதுங்கறத விசாரிச்சு, எப்படின்னா இங்க உள்ளூர்ல இருக்கீங்க நீங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். தெரியுது இல்ல உங்களுக்கு? அதான் பார்த்தாவே தெரியும் போது நீங்க யாருக்கு என்ன பண்ணணுங்கிறத கரெக்டா பண்ணணும். காசு வேஸ்ட் பண்ணாங்க. நானே வேஸ்ட் சொன்ன ஐடியா உடனே இம்ப்ளிமென்ட் பண்ணி இப்பவே போய் எல்லாத்துக்கும் கொடுக்க பாக்குறேன். அதான் பொதுவான ஆள் கொடுங்க தம்பி. பொதுவான ஆள் இருப்பாங்க பாருங்க. ஆமாண்ணே. இந்த பக்கட்டும் போக மாட்டாங்க, அந்த பக்கட்டும் போக மாட்டாங்க. அவங்க விசித்திரமான ஆட்கள். திடீர்னு என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களே கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். தம்பி இப்ப என்ன எடுத்துக்க, நான் இந்த கட்சியில இருக்கிறேன் அந்த கட்சியில இருக்கிறேன், நான் பொதுவான ஆள் தான் நினைப்பேன். இதை நீ பார்த்தாலே தெரியலாம். அப்ப உங்கள மாதிரியான ஆளை கரெக்டா பார்த்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடுத்து நான் கரெக்டா மாத்தறேன். நீ கரெக்டான பாயிண்ட்க்கு சூப்பர். थैंक यू தம்பி தம்பி என்ன சொல்ற புரியுதா உனக்கு? புரியுதுல்ல? பொதுவான ஆட்களை நீ தேடி பிடிக்கணும். கண்டிப்பா பிடிச்சிருக்கேன். அவங்களுக்கு தான் நீ கொடுக்கணும். கண்டிப்பா. நான் இப்ப என்னங்கிற டயலாக்ல இருக்கேன்னு வச்சுக்க, உங்களை எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். தம்பி என்ன புரியலையா உனக்கு சொல்றது என்னன்னு? பொதுவான நான் தான்டா குர்ரா எனக்கு. என்னடா அந்த கட்சிக்காரன் வந்தானா இவங்க ஓட்டு போட மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்கண்ணா, இந்த கட்சிக்காரன் வந்தானா இவன் ஓட்டு போட கொடுக்க மாட்டாங்க போறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொடுக்க சொல்றேன். கொடுக்குறீங்க இப்ப கொடுக்க சொல்றேன். போங்க பின்னாடி இவங்க என்னன்னு கேளுங்க. என்னடா பண்ணுங்கறீங்க? நீங்க கஷ்டப்பட்டு தேர்தல் அதிகாரிகிட்ட சைன் பண்ணி திருவிழா நடத்துறதுக்கு ஃபங்க்ஷன் போட்டுருக்கீங்கல்ல? ஆமா. இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாதுன்னு பின்னாடி என்ன சண்டை போடுறாங்க. சண்டை போடுறாங்களா? ஐத்தியக்கார பையல சின்ன பையல எல்லாம் அடித்தடி ஆகி ஒருத்த மண்டைய பொளந்துட்டாங்க. மண்டைய பொளந்துட்டாங்களா? ஆமா. என்னடா பண்ணுங்கறீங்க இப்ப? உங்களை அதிகாரி பார்க்கணும் கூட்டி விட்டுருக்காராம். என்ன ஆபீஸ் கூப்பிட்டுருக்காங்க. என்ன கூட அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆமா ஊர்ல அதெல்லாம் கூப்பிடுறாங்க. என்னடா பண்ணுங்கறீங்க இப்ப என்னமா பண்ணிக்க? ஆனா இன்னைக்கு உறுதிடி எலெக்ஷன் அன்னைக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதா பேசிக்கிறீங்க. தம்பி ஆர்டர் போடுற தம்பி மேல போய் சொல்லுங்கப்பா, நான் வரேன் சொல்லுங்கப்பா. தயவு செஞ்சு இந்த ஊரு நல்லா இருக்குங்கிறத 4 பொடி பசங்க சேர்ந்து கெடுத்து விட்டுறாதீங்க. 4 பொடி பசங்க சேர்ந்துட்டு திருவிழாவுக்கு தான் ஆர்டர் பண்ணதுன்னா உண்மையில வேடிக்கை பார்க்கறத பாருங்க. அங்க போய் என்னடா சண்டை உட்காந்து என்னடா எவன்டா அங்க நின்றுட்டு செட்டு உங்களை செட்டு பெரிய சேவை கேட்டா நீங்க பொடி பொருளமா சேர்ந்துட்டு உட்காந்து போட்டு வேற வேற அறிவிங்களா நீங்க எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? யாரா கையெழுத்து போட்டுக்கிறது அதிகாரிகிட்ட போலீஸ் அதிகாரி படம் பிடிச்சிட்டு இருக்காரா வந்துகிட்டு படம் பிடிக்காத பாத்துக்க
என்ன அப்படிங்க இப்ப ஒரு பொடிப்பெல்லாம் சேர்ந்து உள்ள வரணும் குடும்பத்தால கருவு இருக்கிறது உறுதி சத்தியம் கருவு இருக்கிறது சத்தியம் வந்திருக்கேன் நீங்க கருவு இருக்கு அதையும் வீடியோ எடுத்தாங்க கருவு இருக்கிறது முட்டை மஞ்ச கருவு சொன்னேன் உட்காந்து போட்டுக்கிறீங்க நானு உட்காந்து என்ன சண்டை போடுறவங்கள சண்டை கேட்கற உங்களுக்கு சண்டை ஆர்டர் பண்ணி வச்சு ஒழுங்கா பக்கத்துல வீட்டை பக்கம் போங்கடா பின்னாடி வந்திருக்காங்க பின்னாடி உட்காந்துருக்கீங்க செட்டு போல வேணாம் போங்கடா உட்காந்து மேல பாக்கறதா பாருங்கன்னா உட்காந்து வீட்டுக்கு உட்காந்து என்ன நடத்திட்டு இருக்கீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னடா உட்காந்து குடும்பத்தோட கருவு இருக்கிறது உறுதி அது மஞ்ச கருவு இருக்கிறதா வீட்டை பார்த்து போங்கடா உட்காந்து போட்டு திரும்ப வேற மாதிரி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு 12 உட்காலி சொல்லிருக்கீங்க உட்காந்து நீட்டிருக்காங்க உட்காந்து போடா எவன்டா தலைவரே நான் தலைவரா பஞ்சம் முடியப்பா சீக்கிரம் என்னண்ணே என்ன வர போற இங்க பானுக்கிறீங்க என்ன என்ன எலெக்ஷன் கேம்பெயின் போயிட்டு வந்து இருக்கோம் கேம்பெயின் போறீங்க என்ன எதுக்கு தரீங்கன்னாங்க ஒண்ணு எனக்கு ஒண்ணு தர மாதிரி தெரியல உங்களுக்கு எதுக்கு தரணும் ஏனே நீ எப்படி பார்த்தாலும் அந்த கட்சிக்காரன் நான் காசை கொடுத்து காசை வேஸ்ட் பண்றேக்கா எப்படி இருந்தாலும் நீ அவனுக்கு தான் போடுவேன் ஓயா நான் என்ன இழுச்ச வேணா அண்ணே சிவனேசன் கொடுத்தாச்சு கார்த்திகேயன் கொடுத்தாச்சு உங்க யாரால வேற யாரு ஆப்போசிட்ல இருக்காங்க சொல்லுங்க வேற யாருன்னு கேக்குறீங்க எனக்கு தர கூடாதா என்னடா நீ நம்பாலுனே நீ பரம்பரை அடிக்க கொடுக்க மாட்டேன் என்னடா நான் மாத்தாட வந்துறேன் நான் மாத்தாட எல்லாத்தையும் கொடுத்தாலும் கொடுக்கலாம் போல வரல என்னடா நினைச்சிருக்கீங்க இந்த ஊர்காரங்க எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இப்ப இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே தர மாட்டேங்கிறீங்க நீங்க நீ நமக்கு தான் ஓட்டு போட போற உனக்கு எதுக்குங்கற அவன் என்ன எனக்கு போட மாட்டோம் உனக்கு எதுக்குங்கறான் என்ன பார்த்தா லூசு பையமா இருக்காரு அப்படி இல்லனே நீ நம்ம கட்சிக்கா நீ வந்து எவ்வளவு வேலை பாத்துர்க்க நீ என்ன தப்பு பண்ணிர கூட தப்பு இன்னைக்கு வந்து ரொம்ப இது பண்றீங்க எனக்கு எல்லா கட்டும் வாங்குறாங்க நீயே வந்து அவனுக்கு கொடுத்தா இவனுக்கு கொடுத்தா யார் கொடுக்கணும் கேக்குற இல்லனே எனக்கு எங்க லிஸ்ட்ல வந்தா இப்ப நான் ஃபுல்லா கிளியர் பண்ற மைண்ட் நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் ஃப்ரெஷ் மைண்ட் எனக்கு கொடுத்தா பாப்பேன் இல்லாட்டி கண்ணை மூடிட்டு யாருக்கா பிடிக்கிறவங்க குத்த போறியா அப்பலாம் அது முடிவு பண்ணிராதயா உங்க கட்சியில இருந்தா எங்க கட்சிக்கு வாயா நான் தரேயா பாத்தியா நான் வாங்கி தரேன் நான் நிறைய தரேனே போட்டோம்ல ரெண்டு பேர் குடுக்குறோட 50 ரூபாய் கொடுத்துறேன் தாங்க ரெண்டு பேரும் தாங்க தராசு மாதிரி அளந்து பார்த்து நான் முடிவு பண்ணுவேன் நான் போய் நான் எடுத்துறேன் இருந்தோம்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஓட் பண்ணணும் மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்பதான் காசு பார்க்க முடியும் போல இருக்கு நிறுத்துங்க வச்சுக்கீங்க என்ன சார் என்ன எந்த ஊர் போறீங்க பெத்தானியாபுரமா இல்ல பெருமுடாவா பெங்களூரா பெரம்பலூருக்கு திருச்சி ரோட்ல போறீங்க இல்ல ஹைவே சார் அவுட்டர் ரிங் ரோட்ல வந்து நான் ஜாயின் பண்ணுவேன் சார் அப்படி நானு யோசிக்கிறீங்களான்னு பாருங்க திருச்சி பேர பாக்குற மாதிரி பாக்குறாங்களே இது திறங்க சார் இதான் போட்டோ எடுங்க திறங்க என்ன இதெல்லாம் கட்டப்பை சார் அது கட்டப்பை ஓபன் பண்ணுங்க துவைக்காத ஜட்டி மாதிரி இருக்கு ஆமா துவைக்கிற பண்ணுங்க வைங்க தள்ளி வைங்க இது ஓபன் பண்ணுங்க இதெல்லாம் டயர் இருக்கு உள்ள டயர் ஸ்டெப்னி அது டயர் உள்ள ஓபன் பண்ணி பாருங்க அது ஃபுல்லா முன்னுங்க இல்ல இருக்கதான் செய்யும் நீங்க இங்க வந்து இப்படி என்னைய போட்டு பாப்பா பாஸ்போர்ட் ஓபன் பண்ணுங்க இதெல்லாம் வச்சு குடிப்பாங்க எதுவும் கிடையாதுங்க நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன் நானு நீங்க ஹைவேல அந்த வாட்டர் பாட்டில் எடுங்க ஏன் இப்படி வாட்டர் பாட்டில் என்ன நாங்களும் அயன் படம் பார்த்துருக்கோம் நானா பயத்தை கடத்துல உட்காந்துக்கிட்டு ஏங்க அநியாயம் பண்றீங்க நீங்க இங்க நிக்கிறீங்க ஊருக்குள்ள குடுக்கறவங்க கொடுத்துட்டாங்க இருக்காங்க நீங்க அங்க வந்து இது பண்ணாம இங்க வந்து எங்களை வந்துட்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள மட்டும் எப்படி கரெக்டா விடுறாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல நானு என்னங்க இல்ல பிக்கு வச்சு உள்ள வைரங்க இப்பலாம் இல்ல ஒரிஜினல் டைம் இருக்கு எனக்கு இப்போ என்னது ஐயோ இது எலெக்ஷன் முடிவு வரைக்கும் இது வேற தாங்கிட்டு இருக்கணும் நம்ம இவரே தனியா நின்னு பேசுறாரு என்ன செக் பண்ணுங்க இத செக் பண்ணுங்க சார் அனைத்து தமிழக மக்கள் அனைவருக்கும் வாக்காளர்களுக்கும் வணக்கம் ஏப்ரல் 23 ஜனநாயக திருவிழா என்று அழைக்கப்படக்கூடிய தேர்தல் வருது எல்லாரும் போய் உங்களுடைய வாக்குகளை அழியுங்கள் ஆமா வாக்களிக்க தவறாதீர்கள் எங்க இருந்தாலும் சொந்த எங்க ஓட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு போய் கால கியூல நின்னு ஓட்ட போட்டு ஜனநாயக கடமையை ஆட்டிடுங்க கையில மை வச்சு ஜாலியெல்லாம் போட்டோ போடுங்க ஓகே பாய் கண்டிப்பா சூப்பர் நல்லா இருந்துச்சு ஆனா நல்லா இது எல்லா ஊர்லயும் நானும் பார்த்துட்டேன் இது பயங்கர செக்கிங் நடக்குது அது பண்றாங்க பயங்கரமா இது பண்ணி போட்டோ எடுக்கிறாங்க உள்ள என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு செக் பண்றாங்க ஆனா யாரை செக் பண்ணணுமோ அவங்கள செக் பண்றதே இல்லை அதான் நடக்குது அவங்களுக்குள்ள ஏதாவது டீலிங் இருக்கோ என்னமோ இல்லையே அதாவது 2026 வந்தும் அதாவது அது கரெக்டா யாருக்கெல்லாம் போகணுமோ அது நம்மளே எத்தனை வீடியோ பாக்குறோம் இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க யூடியூப்லயே போடுறாங்க எத்தனை வீடியோ காசு கொடுக்கறதெல்லாம் எல்லாரும் மறைஞ்சிருந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறாங்க அதான் அப்பவும் அவங்கள பிடிக்க மாட்டேங்கிறாங்கன்னா இப்ப என்னது எனக்கு புரியலையே அதாவது இப்போ போட்டோட போடுறாங்க வீடியோட போடுறாங்க அவங்கள பிடிச்சன்னு ஒரு நியூஸ்ல கூட நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல ஆனா குடுக்கலாம் ஆனா இவங்கள ஒண்ணும் போட மாட்டாங்க தெரிஞ்சு
நானும் நியூஸ்ல பாக்குறேன், இங்க அண்டாங்க கொடுத்தாங்க, அங்க குண்டாங்க கொடுத்தாங்க, ஆமா இதை கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க. ஆனா எங்க சைடுல இது மாதிரி கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. நம்மளும் இது தொகுதியை மாத்திக்கிட்டு வேற எங்கன்னா ஸ்டார் தொகுதிக்கு போனா அங்க கொடுப்பாங்க. ஒரு மொக்கையான ஏதோ இடத்துல உட்காந்து வீட்டை மாத்திடலாம். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.